கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை கொண்டு வானோர் பூதலத்தோர் பூமியினுக்குள்ளோர் நாமங்களாம் முடங்கும்படி எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலை இயேசு பெற்றது மட்டுமல்ல, அது நமக்கு கொண்டு நமக்கு தந்தார். அதை குறித்த ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு ஆவியனுடைய உதவியோடு நாம் என்ன செய்வோம், தியானிப்போம். சரிங்களா? இந்த 10ஆம் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் பாவத்துக்காக அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அவரை கொண்டு போன போர் சேவகர்கள் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார். இப்ப இவருக்கு தண்டனை என்ன அப்படின்னு கேட்டா மரண தண்டனை அப்படின்னு. ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவுக்கு தண்டனை என்ன? மரண தண்டனை. இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த ரோம ஆட்சிக்கு கீழே இருந்ததுனால, ரோம அரசாங்கத்துக்கு இவரை ஒப்பு கொடுத்ததுனால இயேசுவை சாயங்காலம் 6 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு பாதாள அறையில் கொண்டு வந்து அவரை அடித்து, எப்படி அடித்தாங்க தெரியுமா? ரோமர் போர் சேவகருடைய கையில் ஒரு சாட்டை இருக்கும். அந்த சாட்டையில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாறை உடைக்கிற கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லால் கட்டி வச்சிருப்பாங்களாம். கட்டி வச்சு அப்படி அடிப்பாங்களாம். அப்படி அடிச்சு அது அப்படி சதையை பிச்சுக்கிட்டு வருமா. உடம்பெல்லாம் ரண களமாகி இரத்தமாய் சதையாய் பிக்கப்பட்டு சிரசிலே முட்கிடம் சூட்டப்பட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவரை அடித்து நொறுக்கி, இத்தனை பாடுகளும் யாருக்காக தெரியுமா? எனக்காக நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார், என் பாவத்துக்காக அவர் மரித்தார். என்னை ஆக்கினையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எழுதப்பட்ட சட்டத்திலிருந்து கர்த்தனை வெளியே கொண்டு வந்தார். நான் ஒரு மரண தண்டனைக்கு குறிக்கப்பட்ட ஒரு நபர். நான் மரிக்கணும், ஆனால் இயேசு எனக்காக மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு மட்டும் எனக்காக மரிக்கவில்லை என்றால் நான் மரித்து மண்ணோடு மண்ணா மக்கி போயிருப்பேன். நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அவ்வளவு காரியங்கள். கர்த்தர் அதிலிருந்து என்னை மீட்டெடுத்தாரா? இந்த இயேசுவுக்கு நான் சாட்சியா இருக்காண்டாமா? இந்த இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக வேத வாக்கியம் சொல்றபடி எனக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் எனக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் அவருக்காக வாழ்கிறேன். அவர் எனக்கு ஜீவன் தந்தார், புது ஜீவன். ஆதாமில் இழந்து போன ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பெற்று நான் அவரோடு கூட பேசுகிறேன். ஆதாம் ஜீவ சுவாசத்தை பெற்றான், ஜீவனானான், ஜீவ ஆத்மாவானான், எழும்பினான், கர்த்தரோடு கூட பேசினான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் ஜீவனை விட்டார். பார்த்தீங்களா? அந்த ஜீவன் எனக்குள்ள வந்தது. அவர் சொல்லார், நான் அவருக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்றார். ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்றார். பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. ஜீவன் வந்துட்டா ஜீவன் கொடுத்தவரோடு நம்ம பேசணுமா? நீங்க யாரோட அதிகமா பேசுறீங்க? உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். யாரோட பேசுறீங்க? யாரோட அதிகமாக உங்க நேரம் செலவிடுறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்த அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு
நாங்கள் அடிமையாயிருந்து வாழ ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதாக. சுகந்த வாசனையாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.